இனி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீஸ்டோரேஷன், ரிவிவல் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன். RR ட்ரிபிள் ஆர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன மீனிங்னு பார்ப்போம். ஒரு கம்பெனி வந்து ரொம்ப லாஸில் போயிட்டுருக்கு, இல்லை கம்பெனி வைண்ட் அப் பண்ணுற சமயத்துக்கு போயிட்டுருக்கு, அது ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை, அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு லீகல் ரெமெடி கொடுத்து அந்த கம்பெனியை வந்து நம்ம வந்து லாஸ்லேருந்து காப்பாற்றுறதுக்கோ அவங்களுக்கு லாஸ்ட் சான்ஸாக கொடுத்து அந்த கம்பெனியை வந்து ரன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து இந்த ட்ரிபிள் ஆரில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போனால் ரீஸ்டோரேஷன். இந்த ரீஸ்டோரேஷனில் தான் தெரியுதுல்ல, நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து ரீஸ்டோரேஷன் சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 252 கம்பெனி ஆக்ட் 2013 சொல்லியிருக்காங்க. இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலன்னா கம்பெனியே அப்ளை பண்ணிக்கலாம், இல்லை எனி மெம்பர்ஸ், கிரியேட்டர்ஸ் அண்ட் ஒர்க்மேன் இவங்களாம் வந்து இதை பண்ணிக்கலாம், இதை வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து வித்தின் 20 இயர்ஸ்க்குள்ளே பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரீஸ்டோரேஷன் அப்படின்னா என்னன்னா, ஆர்ஓசியில் வந்து இந்த கம்பெனி நேமை வந்து ரிமூவ் பண்ணினா கம்பெனி நேமை திரும்ப ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து ரீஸ்டோரேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து யாருன்னு கம்பெனியில் வந்து யார் வேணால் பண்ணலாம். இது ஸ்ட்ரைக் ஆஃப் ஆனாலுமே சரி அந்த டேட்டில் இருந்து 20 இயர்ஸ்க்குள்ளே வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ரீஸ்டோருக்காக அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்ன கிரவுண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, ஸ்ட்ரைக் ஆஃப் ஆனது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. தென் அந்த ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டியாக இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதை வைண்ட் அப் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து இந்த ஜஸ்ட் அண்ட் ஈக்விட்டியாக இருக்குன்னு சொல்லி கூட நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னா, புருஷோத்தம தாஸ் இந்த கேஸில் சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு கம்பெனி வந்து ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னென்ன விஷயத்து மூலமாக எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனி டிமாண்ட்ஸ் டு ஹேவ் கண்டினியூ இந்த எக்ஸிஸ்ட் ஆல் லீகல் ப்ரொசீடிங் ரிவியூவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரிவியூவல்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு கம்பெனி வந்து லாஸ் ஆகிற சமயத்தில் ஃபினான்ஷியலாக வீக்காவோ சிக்காக இருக்க சமயத்தில் வந்து இந்த ரிவிவல் மூலமாக ஒரு கம்பெனியை வந்து நம்ம வந்து மறுபடியும் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரது தான் சொல்லியிருக்காங்க. இதை எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்ட் கோட் 2016 வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன விஷயம் மூலமாக ஹேப்பன் அப்படின்னு பார்த்தோன்னா, கார்ப்பரேட் இன்சால்வென்சி ரிசல்வேஷன் ப்ராசஸ் மூலமாக தான் வந்து நம்ம வந்து ரிவிவல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்னா CIRP மூலமாக வந்து ஒரு ரிசல்வேஷன் பிளானை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அது கம்பெனியை வந்து நம்ம சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்விஸ் ரிபோன்ஸ் இந்த கேஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஆஃப் IBC இஸ் ரிவிவல் நாட் லிக்விடர் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ரீஹாபிலிட்டேஷன் நமக்கு எல்லாமே தெரியும், மறுவாழ்வு கொடுக்குறது தான் வந்து ரீஹாபிலிட்டேஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி லாஸ்லையோ இல்லை ரொம்ப வந்து ஒரு மோசமான நிலைமையில் இருக்கும்போது அந்த கம்பெனிக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன் கொடுக்குறாங்கல்ல, ஃபினான்ஷியல் மேனேஜர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை தான் சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி மெஷர் பண்ணலாம்னா, ஃபினான்ஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், சேஞ்ச் இன் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம், மெர்ஜ் அண்ட் டேக் ஓவர் மூலமாக பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ வந்து அந்த டெப்ஸோட ஷெடியூலிங்கே வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரகுநாத் ராய் பரிஜா இந்த கேஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இதை ப்ரிஃபர் ரீஹாபிலிட்டேஷன் ஓவர் வைண்டிங் அப் வெதர் பாசிபிள், அது வந்து வைண்டிங் அப் சமயத்துலேயும் வந்து பாசிபிளான்னு கேட்டோம்னா கண்டிப்பாக பாசிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் வந்து இந்த மூணுத்துக்கு என்ன வித்தியாசம், அது என்ன விஷயம் சேமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, ரீஸ்டோரேஷனில் வந்து பிரிங்கிங் பேக் ஸ்டேக் ஆஃப் கம்பெனி, அதாவது நம்ம வந்து ஒரு கம்பெனி வந்து ஸ்டேக் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்ஓசியில் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமே வந்து ஒரு கம்பெனி வந்து மறுபடியும் நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரிவிவல்னா என்னன்னா, ஒரு கம்பெனி சிக்கான நிலைமையில் இருக்கும்போது பேக் டு லைஃப் கொடுக்குறது தான் வந்து ரிவிவல்னு சொல்லியிருக்காங்க. ரீஹாபிலிட்டேஷன்னா மேக்கிங் கம்பெனி ஃபினான்ஷியலாக வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும்ல, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட வந்து யூனிட் 5 முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் 6 பார்ப்போம். அதோட கம்பெனியில் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.